ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகா. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு எப்படி இங்கிலீஷில் நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம டெய்லி லைஃப்பில் அதிகமாக பேசக்கூடிய சென்டென்ஸ் வச்சு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கவனமாக கவனிங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் கேட்போம். பார்த்தீங்களா, நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற பேச்சுலக்கில் இப்படி கேட்போம். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் சொல்லுவோம். பார்த்தீங்களா? ஓகே, எப்படி கேள்வி கேட்கலாம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஈட்டிங், ஐ ஆம் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ நான் இங்கே என்ன வச்சு சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து பாருங்களேன். அவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான், அவன் எங்கே போயிட்டுருக்கிறான் எப்படி கேட்கலாம் அதை. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், அவன் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறான். இதை நான் எப்படி சொல்வேன்? சிம்பிள் தான். பாருங்களேன், அவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான் அப்படின்னா வேர் இஸ் ஹீ கோயிங், வேர் இஸ் ஹீ கோயிங், அவன் எங்கே போய் கொண்டிருக்கிறான். ஆன்சர் பாருங்கள், அவன் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறான். He is going to school, he is going to school, அவன் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறான். ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன். நீ என்ன செய்தாய் கேட்போம்ல, நீ என்ன செஞ்சாய் எப்படி கேட்கலாம். வாட் டிட் யூ டூ, வாட் டிட் யூ டூ, நீ என்ன செய்தாய். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் படித்தேன், நான் படித்தேன்னு சொல்லியிருக்கேன். I studied, I studied, நான் படித்தேன். இந்த மாதிரி தமிழில் ஒரு கேள்வி கேட்போம், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோவில் தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வச்சு சொல்லிக் கொடுக்கேன். ஈஸியாக புரியுதா? அடுத்து பாருங்களேன். நீ எப்போ வருவ, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் சாயங்காலம் 6 மணிக்கு வருவேன், நான் மாலை 6 மணிக்கு வருவேன். எப்படி சொல்லலாம்? நீ எப்போ வருவ அப்படின்னா எப்படி கேட்கலாம் அதை. when will you come, when will you come, நீ எப்போ வருவ. அதுக்கு ஆன்சர் பாருங்கள், நான் சாயங்காலம் 6 மணிக்கு வருவேன். I will come at 6 pm, I will come at 6 pm. நீங்கள் எங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமை வச்சு நீங்கள் பேசுகிறீங்களோ 6 மணிக்கு அப்படின்னா அந்த டைமை வச்சு பேசுகிறீங்க பார்த்தீங்களா, 6 மணிக்கு வருவேன். அந்த 6 மணிக்கு முன்னாடி அட் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஐ வில் கம் அட் 6 pm, நான் சாயங்காலம் 6 மணிக்கு வருவேன். இங்கே பிஎம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாலை சாயந்தரத்தை குறிக்கும். ஓகேங்களா? ஐ வில் கம் அட் 6 pm, நான் சாயங்காலம் 6 மணிக்கு வருவேன். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இது வேண்டுமா கேட்போம்ல, உனக்கு இது வேண்டுமா. அதுக்கு கீழே ஆன்சர் பாருங்களேன், எனக்கு இது வேண்டும். சிம்பிள் தான். உனக்கு இது வேண்டுமா அப்படின்னா do you want it, do you want it, உனக்கு இது வேண்டுமா. ஆன்சர் பாருங்கள், எனக்கு இது வேண்டும் அப்படின்னா I want it, I want it. இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே நம்ம நெகட்டிவாக கேட்கலாமா, உனக்கு இது வேண்டாமா. அதுக்கு நெகட்டிவான ஆன்சர் பாருங்கள் கீழே இருக்குது, எனக்கு இது வேண்டாம். எப்படி நம்ம சொல்லலாம் அதை? சிம்பிள் தான். உனக்கு இது வேண்டாமா அப்படின்னா don't you want it, don't you want it, உனக்கு இது வேண்டாமா. ஆன்சர் பாருங்கள், எனக்கு இது வேண்டாம், I don't want it. ஈஸியாக புரிஞ்சிருச்சா? உனக்கு இது வேண்டாமா அப்படின்னா don't you want it, எனக்கு இது வேண்டாம், I don't want it. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்களேன். என்ன நடந்துச்சு கேட்போம் பார்த்தீங்களா, என்ன நடந்துச்சு. இது எப்படி கேட்கலாம். வாட் ஹேப்பண்ட், வாட் ஹேப்பண்ட். ஆன்சர் பாருங்கள், ஒன்றும் நடக்கவில்லை. nothing happened, nothing happened. நீ பிஸியாக இருக்கிறாயா கேட்போம் பார்த்தீங்களா, நீ பிஸியாக இருக்கியா எப்படி கேட்கலாம். ஆர் யூ பிஸி, ஆர் யூ பிஸி, நீ பிஸியாக இருக்கிறாயா. அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் பிஸியாக இருக்கிறேன். எஸ் ஐ ஆம் பிஸி, எஸ் ஐ ஆம் பிஸி, நான் பிஸியாக இருக்கிறேன். இப்போது இந்த இடத்துல நீ பிஸியாக இல்லையா, நீ பிஸியாக இல்லையா. அப்போ
கேட்போம் பார்த்தீங்களா, நெகட்டிவாக கேட்டிருக்கோம். நீ இப்போ பிஸியாக இல்லையா அப்படி கேட்கலாம். ஆரண்ட் யூ பிஸி நவ், ஆரண்ட் யூ பிஸி நவ். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், நான் இப்போ பிஸியாக இல்லை. ஐ எம் நாட் பிஸி நவ், ஐ எம் நாட் பிஸி நவ். நான் இப்போ பிஸியாக இல்லை. ஈஸியாக இருக்கா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தை பற்றி பேசியிருக்கோம். இப்போ இதுவே நம்ம பாஸ்ட் டென்ஸை பற்றி பேசலாமா, கடந்த காலத்தை பற்றி பேசலாமா? நீ பிஸியாக இருந்தாயா, நேற்றுலாம் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோனை எடுக்கல, நீ பிஸியாக இருந்தியா கேட்போம் பார்த்தீங்களா. நீ பிஸியாக இருந்தாயான்னு அப்படி கேட்கலாம். சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. வேர் யூ பிஸி, வேர் யூ பிஸி, நீ பிஸியாக இருந்தாயா? ஆன்சர் பாருங்கள், நான் பிஸியாக இருந்தேன். ஐ வாஸ் பிஸி, ஐ வாஸ் பிஸி, நான் பிஸியாக இருந்தேன். இப்போ இதை நம்ம ஃப்யூச்சரில் எப்படி கேட்கலாம் பாருங்கள். நீ பிஸியாக இருப்பாயா, உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீ நாளை பிஸியாக இருப்பாயா, நீ நாளைக்கு பிஸியாக இருப்பியா எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. வில் யூ பி பிஸி டுமாரோ, வில் யூ பி பிஸி டுமாரோ, நீ நாளைக்கு பிஸியாக இருப்பாயா? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் நாளைக்கு பிஸியாக இருப்பேன். ஐ வில் பி பிஸி டுமாரோ, ஐ வில் பி பிஸி டுமாரோ, நான் நாளைக்கு பிஸியாக இருப்பேன். ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருக்கா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணலாமா, உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் எனக்கு மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பாருங்கண்ணே, நீ எங்கே இருந்தாய், நேற்று உன் வீட்டுக்கு வந்தேன், உன் ஆளை காணும், நீ எங்கேப்பா இருந்த கேட்போம் பார்த்தீங்களா. எப்படி கேட்கலாம், நீ எங்கே இருந்தாய். வேர், வேர் யூ, வேர், வேர் யூ, நீ எங்கே இருந்தாய். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் பள்ளியில் இருந்தேன். ஐ வாஸ் அட் ஸ்கூல், ஐ வாஸ் அட் ஸ்கூல், நான் பள்ளியில் இருந்தேன். இப்போ இதுவே நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் அட் ஹோம், ஐ வாஸ் அட் ஹோம், நான் வீட்டில் இருந்தேன். ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன், நீ எவ்வளவு செலவு செய்தாய், நீ எவ்வளவு செலவு செய்தாய். ஹவு மச் டிட் யூ ஸ்பெண்ட், ஹவு மச் டிட் யூ ஸ்பெண்ட், நீ எவ்வளவு செலவு செய்தாய். அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் 1000 ரூபா செலவு செஞ்சேன். ஐ ஸ்பெண்ட் 1000 rupees, ஐ ஸ்பெண்ட் 1000 rupees, நான் 1000 ரூபா செலவு பண்ணேன். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ தூங்கினாய் கேட்போம் பார்த்தீங்களா. நீ எப்போ தூங்கின. when did you sleep, when did you sleep, நீ எப்போ தூங்கின. நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் இரவு 10 மணிக்கு தூங்கினேன். பாருங்களேன், 10 மணிக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமை வச்சு பேசுகிறோம். இரவு 10 மணிக்கு எப்படி சொல்லலாம், ஐ ஸ்லெப்ட் at 10 PM, ஐ ஸ்லெப்ட் at 10 PM, நான் 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு தூங்கினேன். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பசிக்குதா. நிறைய நேரங்களில் இந்த சென்ஸை நம்ம பேசுவோங்க. உனக்கு பசிக்குதா. ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ ஹங்க்ரி, உனக்கு பசிக்குதா. நான் ஆன்சர் பண்ணிக்க பாருங்களேன், ஆமாம் எனக்கு பசிக்குது. எஸ் ஐ எம் ஹங்க்ரி, எஸ் ஐ எம் ஹங்க்ரி, ஆமாம் எனக்கு பசிக்குது. அடுத்து பாருங்களேன், உனக்கு பசிக்கலையா. இதை நம்ம நெகட்டிவாக கேட்டிருக்கோம். உனக்கு பசிக்கலையா. ஆரண்ட் யூ ஹங்க்ரி, ஆரண்ட் யூ ஹங்க்ரி, உனக்கு பசிக்கலையா. நான் அதுக்கு நெகட்டிவாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு பசிக்கலை. நோ ஐ எம் நாட் ஹங்க்ரி, நோ ஐ எம் நாட் ஹங்க்ரி, இல்லை எனக்கு பசிக்கலை. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தாகமாக இருக்கா கேட்போம் பார்த்தீங்களா. உனக்கு தாகமாக இருக்கா எப்படி கேட்கலாம். மேலே பார்த்த மாதிரி தான், முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, பசிக்குதா, உனக்கு பசிக்குதா, அதே மாதிரி தான் இந்த சென்டென்ஸை நம்ம பேசணும். ஓகேங்களா. உனக்கு தாகமாக இருக்கிறதா எப்படி கேட்கலாம். ஆர் யூ தேர்ஸ்டி, ஆர் யூ தேர்ஸ்டி, தேர்ஸ்டி அப்படின்னா தாகம். இப்போ உனக்கு தாகமாக இருக்கா அப்படின்னா ஆர் யூ தேர்ஸ்டி. நான் ஆன்சர் பண்ணுறேன், ஆமாம் எனக்கு தாகமாக இருக்குது. எஸ் ஐ எம் தேர்ஸ்டி, எஸ் ஐ எம் தேர்ஸ்டி. இப்போது இதை நம்ம நெகட்டிவாக கேட்கலாமா. உனக்கு தாகமாக இல்லையா எப்படி கேட்கலாம். உனக்கு தாகமாக இல்லையா. ஆரண்ட் யூ தேர்ஸ்டி, ஆரண்ட் யூ தேர்ஸ்டி. அதுக்கு நான் நெகட்டிவாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், இல்லை எனக்கு தாகமாலாம் இல்லைப்பா, நான் இப்போ தான் தண்ணி குடித்தேன், எனக்கு தாகமாக இல்லை. சொல்லுவோம் பார்த்தீங்களா. எனக்கு தாகமாக இல்லை. ஐ எம் நாட் தேர்ஸ்டி, ஐ எம் நாட் தேர்ஸ்டி, எனக்கு தாகமாக இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே போனாய் எப்படி கேட்கலாம். வேர் டிட் யூ கோ, வேர் டிட் யூ கோ. நான் அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன், நான் பள்ளிக்கு போனேன். ஐ வென்ட் டு ஸ்கூல், ஐ வென்ட் டு ஸ்கூல், நான் பள்ளிக்கு போனேன். நீ எப்போ வந்த எப்படி கேட்கலாம். when did you come, when did you come. நான் இப்போ தாங்க வந்தேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா, நான் இப்போ தான் வந்தேன்.
I came just now. I came just now. இப்போ பாருங்களேன், நீ எப்போ சாப்பிட்ட? இது எப்படி கேட்கலாம்? When did you eat? When did you eat? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், நான் இப்போ தான் சாப்பிட்டேன். எப்படி சொல்லலாம்? I ate just now. I ate just now. நான் இப்போ தான் சாப்பிட்டேன். புரிஞ்சா? நல்லா புரியுதா? உங்களுக்கு புரிகிற மாதிரி நிறுத்தி நிதானமாக மெதுவாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்து பார்க்கலாமா? நீ யாருடன் போனாய்? நீ யார் கூட போன கேட்பாங்கல்ல, இது எப்படி கேட்பாங்க? சிம்பிள் தாங்க. Who did you go with? Who did you go with? நீ யாருடன் போனாய்? நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் என் நண்பனுடன் போனேன். நெக்ஸ்ட் ஒன், நீ சாப்பிட்டாயா? நீ சாப்பிட்டியா அப்படி கேட்பாங்க. இதை டிட் யூ ஈட்? டிட் யூ ஈட்? நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் சாப்பிட்டேன். ஐ ஏட். ஐ ஏட். இப்போது இந்த சென்ஸ் நல்லா கவனிங்க. நீ பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறாயா எப்படி கேட்கலாம்? அதை ஹாவ் யூ ஈட்டன் பிரியாணி? ஹாவ் யூ ஈட்டன் பிரியாணி? அதுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், நான் பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறேன். ஐ ஹாவ் ஈட்டன் பிரியாணி. ஐ ஹாவ் ஈட்டன் பிரியாணி. நெக்ஸ்ட் ஒன், எவ்வளோ நேரம் நீ படித்தாய்? எவ்வளோ நேரம் நீ படித்த? ஹவு லாங் டிட் யூ ஸ்டடி? ஹவு லாங் டிட் யூ ஸ்டடி? நான் 2 மணி நேரமாக படித்தேன். ஐ ஸ்டடிட் ஃபார் 2 hours. ஐ ஸ்டடிட் ஃபார் 2 hours. நான் 2 மணி நேரம் படித்தேன். நீ எப்போ கடைக்கு போன? when did you go to the shop? when did you go to the shop? நீ எப்போ கடைக்கு போன? நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் காலையில் கடைக்கு போனேன். I went to the shop in the morning. I went to the shop in the morning. நீ என்ன வாங்கின? What did you buy? What did you buy? நீ என்ன வாங்கின? நான் ஆன்சர் பண்ணுறேன், நான் பழங்கள் வாங்கினேன். I bought fruits. I bought. நான் வாங்கினேன் fruits, பழங்கள். ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன், உனக்கு என்னை பிடிக்குமா? Do you like me? Do you like me? நான் ஆன்சர் பண்ணுறேன், எனக்கு உன்னை பிடிக்கும். ஐ லைக் யூ. ஐ லைக் யூ. ஈஸியாக இருக்குதா? அடுத்து பாருங்களேன், அவன் எப்படி இருக்கிறான்? ஹவு இஸ் ஹீ? ஹவு இஸ் ஹீ? அவன் நன்றாக இருக்கிறான். ஹீஸ் ஃபைன். ஹீஸ் ஃபைன். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நிறைய சென்டென்ஸ் இந்த மாதிரி பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ண உங்களை அறியாமல் என்ன பண்ணிடுவீங்க அப்படின்னா, நீங்கள் சூப்பராக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. நல்லா புரியுதா? அடுத்து பாருங்களேன், உன்னால் இதை செய்ய முடியுமா? எப்படி கேட்கலாம்? கேன் யூ டூ திஸ்? கேன் யூ டூ திஸ்? என்னால் அதை செய்ய முடியும். ஐ கேன் டூ திஸ். ஐ கேன் டூ திஸ். உன்னால் அதை செய்ய முடியாதா? காண்ட் யூ டூ திஸ்? காண்ட் யூ டூ திஸ்? என்னால் அதை செய்ய முடியாது. ஐ காண்ட் டூ திஸ். ஐ காண்ட் டூ திஸ். இப்போ நான் போகணுமா? ஷுட் ஐ கோ நவ்? ஷுட் ஐ கோ நவ்? நீ இப்போ போகணும். யூ ஷுட் கோ நவ். யூ ஷுட் கோ நவ். நான் உள்ளே வரலாமா? கேன் ஐ கம் இன்? கேன் ஐ கம் இன்? நீ உள்ளே வரலாம். யூ கேன் கம் இன். யூ கேன் கம் இன். நீ நேற்று விளையாடினாயா? டிட் யூ ப்ளே எஸ்டர்டே? டிட் யூ ப்ளே எஸ்டர்டே? நான் நேற்று விளையாடினேன். ஐ பிளேட் எஸ்டர்டே. ஐ பிளேட் எஸ்டர்டே. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.